ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இது வியாழக்கிழமை காலையில் எடுத்த ஒரு விலாகுங்க. நான் வியாழக்கிழமை காலையில் குழந்தைய நல்லபடியாக ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். குழந்தைக்காக நான் செஞ்சு கொடுத்தது அவள் இன்றைக்கி ஹாஃப் டே தான் அவளுக்கு ஸ்கூல். அதனால் அவளுக்கு சீஸ் வச்சு ஆலு ஸ்டஃப் பண்ணி அவளுக்கு ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேங்க. ஏன்னா அவள் ஆஃப்டர்நூன் நான் சாப்பிட்றாம்மா அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நான் அவங்களுக்காக காலையில் பண்ணது கார்லிக் ப்ரெட் தான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே என்னமோ தெரில, கொஞ்ச நாள் இந்த கார்லிக் ப்ரெட் ரொம்ப பிடிச்சி போச்சு. உன என்ன வேணும்னு கேட்டால் கார்லிக் ப்ரெட் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சரி கார்லிக் உடம்புக்கு நல்லது தானேன்ட்டு நானும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றேன். அப்புறம் கார்லிக் ப்ரெட் காஃபி அவங்களுக்கு நாஸ்டா கொடுத்தேன். ஆஃப்டர்நூனுக்கு ஸ்ப்ரவுட் சப்ஜியும் மிட்டா ரொட்டியும் பண்ணி கொடுத்தேன். மிட்டா ரொட்டினா இனிப்பில் சப்பாத்தி பண்ணி கொடுத்தேன். ஒன்றுமே இல்லைங்க, கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த பவுடரை கொஞ்சம் மாவில் ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சப்பாத்தி இட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். இந்த சப்பாத்திக்கு நீங்கள் நல்லா நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னு வைங்களேன், நீங்கள் ரோல் பண்ணி அப்படியே இந்த சப்பாத்தியை சாப்பிட்லாம். இதுக்கு சப்ஜி வேணும்னு தேவையே கிடையாது. நான் ஏன் இந்த பூரி சாப்பிட்டேன் இல்லையா, அந்த மிட்டா பூரி அதெல்லாம் சாப்பிட்டோன்னே என்னமோ தெரில, சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் டெய்லி செய்யும்போது நம்ம அதை செய்வோமா, நம்ம இதை செஞ்சு சாப்பிடுவோமா, அதை கண்டினியூஸாக ஒரு 3 நாள் எப்படியும் செஞ்சு சாப்பிட்றணுங்க. சாப்பிட்டா தான் அந்த சாப்பிட்ட திருப்தி கிடைக்கி. என்னமோ தெரில, ரொம்ப பிடிச்சி போச்சு. காஃபியில் சுகர் போடாமல் குடித்து பழக்கமாயிடுச்சுனால சுகர் கிரேவிங் வருதோ என்னமோ தெரில. அதனால் இந்த மிட்டா பூரி, அப்புறம் இந்த சப்பாத்தியில் கொஞ்சம் சுகர் போட்டு அந்த கருப்பட்டி போட்டு சாப்பிட்ற இந்த சப்பாத்தி, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, எத்தனை நாள் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போமே. நானும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் குழந்த ஆஃப்டர்நூன் இதே மாதிரி சப்பாத்தி பசஞ்சு வச்சிட்டாலே போதும், அவளுக்கு பூரி விட்டு கொடுத்தா அவள் சாப்பிட்ருவா. ஸ்ப்ரவுட் சப்ஜி தான் பண்ணேன். இங்கே ஸ்ப்ரவுட் சப்ஜி மகாராஷ்டிரியன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இந்த சப்ஜி தான் அவங்ககிட்ட இருக்கும். எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஆகலை, ஆனால் நான் நாளே அதை நல்லா ஊற போட்டேங்க. அது ரொம்ப ஹெல்தி. இங்கே பாருங்கள், இங்கே மகாராஷ்டிரியன்ஸ் டெய்லி ஸ்ப்ரவுட்ஸ் தாங்க சாப்பிடுவாங்க. மெயின் கருப்பு கொண்ட கடலை சப்ஜி செஞ்சு சாப்பிடுவாங்க. அது கூட அதோட காய்கறியும் ஆட் பண்ணிக்கிடுவாங்க, கீரையும் ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு நாள் காய்கறியும் ஸ்ப்ரவுட்ஸும்னா, இன்னொரு நாள் ஸ்ப்ரவுட்ஸும் கீரையும் ஆட் பண்ணி சப்ஜி செய்வாங்க. தண்ணியாக செய்வாங்க. கொஞ்சம் ரோட்டிக்கும் சாப்பிட்டுக்கிடுவாங்க, கொஞ்சோண்டு சாப்பாடுக்கும் சாப்பிடுவாங்க அவங்க. அதனால தான் என்னமோ தெரியல, நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக இருப்பாங்க அவங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இது மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் எனக்கு தோணுச்சுன்னா டக்குன்னு இது செய்வேன். ஆனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அந்த சப்ஜி நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க. ஏன்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க இல்லையா, அதுக்காக தான். நான் அன்றைக்கி வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் சீரகம், சோம்பு, நம்ம பட்டை, லவங், ஏலக்காய் எல்லாம் சின்ன சின்ன பீசஸ், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு அரைச்சி நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு, நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டேங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சப்ஜி ரெடி. கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கிடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் மெயின் ஐட்டம் என்னென்னா அவங்க மகாராஷ்டிரியன் மசாலா தாங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணால் அந்த மெஹக் இருக்குது பாருங்கள், ஸ்மெல் அப்படி இருக்குங்க. அவங்க கொஞ்சம் தனியாக தான் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சப்ஜி இல்லாமல் யார் வீடும் இருக்காது. எப்படி அவங்க வீக்லி 3 டைம்ஸ் 4 டைம்ஸாவது இந்த சப்ஜி பண்ணிடுவாங்க. என்னனாலும் இதாக இருக்கும் அவங்க வீட்டில். எனக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் மகாராஷ்டிரியன் தான். அவள் வீட்டில் இந்த சப்ஜி பண்ணாலே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அந்த சாப்பாடு. நான் அவளுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்குள்ள மகாராஷ்டிரியன் சப்ஜிஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா நான் கொடுக்குறது அவங்களுக்கு தோசை, வடை, சாம்பார் தான். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயை திறந்து கேட்டு சொல்லுவாங்க, தௌலத் எனக்கு வடை சாம்பார் பண்ணித்தா தௌலத் அப்படிம்பாங்க. நாளும் சரின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துருவேங்க. மகாராஷ்டிரியன் மசாலா என்கிட்ட இருந்தது. அதாவது எப்படி இருக்குது, மெஹக் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது. ஸோ அதிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, எங்கள் வீட்டு முன்னாடி மகாராஷ்டிரியன்ஸ் இருந்தால் அவள்கிட்டையும் மசாலா வாங்கி கொஞ்சம் வச்சுருந்தேன். அந்த மசாலாவும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த சப்ஜி செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தேன். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜிங்க. இருந்தாலும் அவங்க மகாராஷ்டிரியன் செய்யும்போது தனி டேஸ்ட்டு தான் இருக்கும். அதில் நமக்கு ஒரு 80% வந்தாலும் போதுங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுங்க. சரியா? எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
லாவணி டான்ஸ் எப்படிக்கா தெரியும்? எனக்கு சின்ன வயசுலேயே டான்ஸ் ஆடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, பேசுகிறதுல இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிடிக்குங்க. எழுதி பார்க்குறதுல வித்தியாசமாக ஹேண்ட் ரைட்டிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குங்க இங்கிலீஷில். நான் நல்லா எழுதுவேன். கேஷ்யூ ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சின்ன வயசில் உள்ள நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் தான் இப்போவும் நமக்கு இந்த டான்ஸ் ஆடுறது, மேக்கப் பண்ணுறது. எனக்கெலாம் மேக்கப் பண்ணுறது அவ்வளோ பிடிக்குங்க. ஃபோட்டோ எடுக்கிறது எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேக்கப் சின்ன வயசில் கொஞ்சம் பவுட்ரு குறைஞ்சிட்டாலும் உடனே பவுடர் டப்பாவை எடுத்துகிட்டு நின்றுவேன். கண்ணாடிக்கு நேராக போய் நின்றுட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பவுடர் டப்பாவும் நீ மாதண்டி இருப்பேன் சின்ன வயசில் அப்படிம்பாங்க. அதே தான். இப்போ கொஞ்சம் மேக்கப் ரொம்ப கம்மியாயிட்டுன்னு நினைக்கேன். ஆனால் சின்ன வயசில் ரொம்ப இருந்தது. அதேமாதிரி ஃபோட்டோ எங்கே எடுக்காங்கனாலும் நேராக போய் நின்றுவேன் ஃபோட்டோவில். அப்படி 2 கையையும் உடம்போட ஒட்டி வச்சுட்டு நின்றுவேங்க ஃபோட்டோக்காக. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுல எனக்கு. எல்லா விஷயத்துலேயும் போய் நின்றுவேன். எல்லாத்துலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு வைங்களேன். போயிடுவேன் எம்பாட்டுக்கு. பயமே கிடையாது எனக்கு. அதேமாரி தான் இப்போ இங்கே சர்க்கிள் நல்லா இருக்கிறதுனால இந்த டான்ஸ் ஆடுறது, வைக்கிறது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபோன் பண்ணிடுவாங்க, இந்த ட்ரெஸ் வியர் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. முதல்ல எங்கள் மீட்டிங் நாங்கள் போட்டுருவோங்க, தௌலத் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பேசி வச்சுருப்போம். அதே மாதிரி தான் நடக்கும். எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மிஸ் கால் அடிச்சுட்டு கீழே போயிடுவோம். போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு என்னைய மாதிரி அவங்களும் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இண்டிவிஜுவலாக. எல்லாருடைய டான்ஸையும் பார்த்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வர்றதுங்க. எங்கே போனாலும் அப்படி தான். இது கிட்டத்தட்ட 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. என் கூட என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே இந்த பில்டிங் தான். இதெல்லாம் 14 வருஷம் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. 16 வருஷம் ஆயிட்டுன்னு வைங்களேன். அப்படி இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கிள் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இல்லைங்க, வரக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டான்ஸ் தாங்க. நல்லா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அவங்களும் நம்மளை விட நல்லா ஜாலியாக இருப்பாங்க. வீட்டு வேலைகளும் முடிச்சுட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி வருவாங்கங்க ஒரு ஃபங்க்ஷன்னா. அவங்கள பார்த்து நானும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு கீழே போய் ஃபன் பண்ணிட்டு நல்லா அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு வருவேங்க. அதான் எல்லோரும் கேட்டிருந்தீங்க, எப்படிக்கா இப்படி தாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்க, வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நம்ம இவ்வளோ அளவுக்கு நம்ம நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துட்டாலே போதுங்க, உடனே நாங்கள் பேசுகிறது, என்ன பண்ணணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்றைக்கு என்ன செய்யணும் சொல்லி பக்கா பிளான்ங்க. இதெல்லாம் பக்கா பிளான் தான். நாங்கள் என் வீடியோ நிறைய பேர் பார்க்கிங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சரியா? ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. லாவணி டான்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்குன்னு வியர் பண்ணுற ட்ரெஸ்லாம் உண்டுங்க, நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்மகிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ நம்ம போட்டுட்டு நம்ம டான்ஸ் ஆடுறது தான். அந்த ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. நம்ம ஜாலி தான். நம்மளும் அந்த டைப் தானே. இப்படிலாம் ஆடணும், வைக்கணும் பயங்கர ஆசை. இங்கே எல்லாம் போட்டுடுறது நாங்கள். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். பாய்.